Ladies and gentlemen, let me now invite the Associate Professor, Head of Department, JBAS College, University of Madras, Dr. I.S. Parveen Sultana, to deliver the keynote speech. விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான கடவுள் வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ராயல் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் என்கின்ற இந்த பேரியக்கம் கல்வியில் சிறந்தவர்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற பொருண்மையோடு மிக அரிய கல்வி பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய காற்றலைகளில் இங்கே எங்கேயோ கரைந்து நின்று நம்மையெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடிய பெனில்டா அவர்களின் நினைவுகளை போற்றி அவருடைய கனவை முன்னெடுத்து செல்லக்கூடிய அருமை சகோதரர் திரு ஜர்ட் மெல்வின் அவர்களையும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளையும் அவருடைய தந்தையார் அவர்களையும் வணங்கி இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேனாள் துணைவேந்தர், இந்நாள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் இந்த திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். தங்களுடைய பிள்ளைகள் இந்த டிப்ளமாவையும் டிகிரியையும் வாங்குகின்ற அந்த காட்சியை காண வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு என்னுடைய பணிவன்பான வாழ்த்தும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சியில் 3 நிலையில் இந்த மேடையில் பெருமக்கள் இருக்கிறீர்கள், இந்த அவையில் பெருமக்கள் இருக்கிறீர்கள். ஒன்று உங்களுடைய உறவுகள், மற்றொன்று இந்த பட்டயத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள், அடுத்து இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கல்வியாளர்கள், சான்றோர்கள். யாரை குறித்தானதாக இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சு என்று சிந்தித்த பொழுது இந்த பட்டயத்தையும் பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கானதான் என்னுடைய உரையை நான் வடிவமைத்து வந்திருக்கிறேன். அதனால் சில நிமிடங்கள் என்னுடைய உரை நிகழும். இந்த உரையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய சவாலுக்கான தீர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய இறைஞ்சுதலோடு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எல்லோருக்கும் பெரும் கனவு இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று பட்டதாரியாக இந்த உலகத்தில் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதான கனவு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறது. நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே இளங்கலை முதுகலை பட்டம் பெற்று கலாநிதி என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்டம் பெற்றவள். 7500 மாணவ கண்மணிகள் பயிலுகின்ற சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சயீத் மகளிர் கல்லூரியில் மொழித்துறையில்
துறை தலைவராக பொறுப்பெடுத்து இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். பேராசிரியராக நான் பணியாற்றுகின்ற என்னுடைய 25வது ஆண்டு இது. நான் ஒரு வெள்ளி விழாவை கண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை. எல்லோரும் என்னை ஒரு பேச்சாளராகத்தான் இந்த உலகம் என்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது. அது யானையினுடைய தந்தங்களைப் போல காட்டுவதற்கான பல். உண்மையில் யானைக்கு என்று சாப்பிடுவதற்கான பல் இருக்கும் இல்லையா, அந்த பல் தான் என்னுடைய கல்வி தகுதி. அதுதான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் உலகமெல்லாம் என்னை சுற்றி வர செய்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வியை தந்த பெருமக்களை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ராயல் அகாடமி தந்திருக்கிறது. ஒரு கல்வி தகுதியை நீங்கள் பெறுவதற்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கல்வி என்பது வேறு ஒன்றுமில்லை. ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். கல்வி என்பது எது என்று சொன்னால், இதோ இந்த மேடையில் பேராசிரியர்கள் இருக்கிறோம், பாடம் நடத்தக்கூடியவர்கள், பல்கலைக்கழகங்களால் அங்கீகாரம் பெற்றவர்கள், உலகம் மற்றும் நம்முடைய மாநில பல்கலைக்கழகங்களால் அங்கீகாரம் பெற்ற கல்வி தகுதியை பெற்றவர்கள் இருக்கிறோம். கல்வி என்பது வேறு எதுவும் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ஜேர்னி, அவ்வளவுதான். அது ஒரு பயணம், அவ்வளவுதான். இந்த பயணத்தை நாம் எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறோம் என்பதனை வைத்துத்தான் நம்முடைய வாழ்வு வடிவமைக்கப்படுகிறது. கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய குருநாதர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தது ஜர்ட் மெல்வினிடமும் என் பக்கத்தில் இருந்த பேராசிரியர்களிடமும் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்த ஒரே விஷயம் என்ன என்றால், இன்றைக்கு இந்த பட்டயத்தை, இந்த டிப்ளமாவை பெறக்கூடிய இந்த மாணவ கண்மணிகளுக்கு வருங்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்காக இந்த பட்டயம் எந்த அளவிற்கு பயன்படும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாகவே இருந்தது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், சில பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்ன இதுவரைக்கும் எதுலமா பார்த்துருக்குறேன்? இதுல தானே. இன்னைக்கும் இதுலயே பார்க்குறேன். வந்திருக்கல்ல, உனக்காக பேச வந்திருக்கல்ல, யாருக்கோ கடத்துவதற்காகவோ நீ இதை ரெக்கார்ட் பண்ணாத. வாழ்க்கையினுடைய ரகசியமே இதுதான். யார் ஒருவர் அந்த வினாடியில் ஒரு கற்றலை நிகழ்த்தி கொள்கிறார்களோ, யார் ஒருவர் இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த வினாடியை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் நிலைக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, படமாக நிற்கக்கூடிய பெனில்டா அவர்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன வயது இருக்கும் அவருக்கு? எந்த வயதில் அவர் இந்த உலகத்தை விட்டு, அவர் தன்னுடைய உடலை விட்டு காலமானார்? யோசித்து பார்த்தால் அந்த வயதிலே அவர் விதைத்த விதை, அந்த சிறிய வயதிலே 23, 24 வயதிலேயே அவர் விதைத்த விதை இன்றைக்கு 3000த்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக ராயல் அகாடமியை உருவாக்குவதற்கான ஒரு விதையை அவர் விதைத்து விட்டு போய்விட்டார். காலம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான். நான் இன்னும் வியப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அண்ணன் திடீரென்று இறந்து விட்டார். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த நிறுவனத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவருக்கு வயது 20, 21 தான். அவருடைய தம்பிக்கு வயது 18, 19 தான். அதைவிட அந்த தங்கைக்கு 14, 15 வயது தான். இதை பற்றிய எந்த பெரிய ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தாய் தந்தையர் தான். ஆனால் ஒரு விஷயம் விடுபட்டவுடன் அதை தூக்கி நிறுத்துவதற்கு அந்த 21 வயது இளைஞன் இதோ உட்கார்ந்து இருக்கிறார், ஜர்ட் மெல்வின். அவர் இந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்துவதற்காக அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு சொல்கிறார், நான் சென்ற வருடம் அங்கே சுற்றி கொண்டிருந்தேன், இந்த மேடையில் உட்கார்வதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, இன்றைக்கு நான் உட்கார்ந்திருக்கிறேன், என் தம்பி சுற்றி சுற்றி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர் சொன்னார். ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற பொழுது அந்த கல்வியையோ அந்த வாய்ப்பையோ எப்படி பயன்படுத்தி கொள்வது? நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் மாணவ கண்மணிகளே,
யூ cannot ஸ்டெப் த ரிவர் twice. நீ எந்த ஒரு ஆற்றிலே உன் காலடியை வைத்தாலும் அந்த காலடியை தழுவுகின்ற ஆற்று நீரை மறுபடியும் உன் கால்கள் சந்தித்து விடவே முடியாது என்பதுதான் காலத்தின் ரகசியம். உனக்கான வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அந்த சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வது கல்வி என்பது வேறு எதுவும் இல்லை. ரொம்ப பெருசாலாம் அதை யோசிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன். இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஜேர்னி. அது ஒரு பயணம் தான், ஸ்டாப்பே கிடையாது. எந்த ஸ்டாப்லயும் நீங்க இறங்க முடியாது. எந்த ஸ்டாப்லயும் இறங்கினோம்னா ரிட்டையர் ஆன வைஸ் சான்சலர் இன்னைக்கு நமக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டார். அவர் இன்னும் அந்த பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். கல்விங்கிற அந்த பஸ்ல டிராவலிங் போய்கிட்டு தான் இருக்கு. கேள்விப்பட்டேன் அடுத்த மாதம் 19ஆம் தேதி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ரிசோர்ஸ் பர்சனாக உரையாற்றுவதற்காக அவர் செல்ல இருக்கிறார். கல்வி என்பது பயணம் தான். தொடர்ந்த பயணத்தை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது ஒன்றும் இல்லை. பாருங்க, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். எல்லோரும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், மேக்சிமம் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள் தான். வீட்லையோ இல்லை விவசாய பூமியிலையோ மோட்டார் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவாங்க? மோட்டார் இருக்குல்ல, தண்ணி இழுக்கிற மோட்டார், வீட்லேயே சொல்லுங்க, ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஏறல என்ன பண்ணுவாங்க? நம்ம அண்ணனும் அப்பாவும் கீழே இறங்கி வந்து அந்த கார்க்கை திறந்து எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தண்ணி கொஞ்சம் ஊற்றுவாங்களா? ஒரு 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 கிளாஸ்ல தண்ணி எடுத்து அதுக்குள்ள ஊற்றுவாங்களா? ஊற்றிட்டு என்ன பண்ணுவாங்க? ப்ரெஷர் கொடுத்து ஆன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ரெஷர் ஆகிட்டு எந்த தண்ணி வெளியில் வரும்ப்பா? ஃபஸ்ட்டு எந்த தண்ணி வெளியில் வரும்? நம்ம போட்டோம்ல அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதுதானே வெளியில் வரும். அப்புறமா எந்த தண்ணி வெளியில் வரும்? நிலத்தில் இருக்கிற அந்த ஊற்று வெளியில் வருமா? கல்வி என்பது ஸ்டக்காக இருக்கக்கூடிய மைண்டுக்கு போடப்படுகின்ற அந்த ஒரு கிளாஸ் வாட்டர் மாதிரி தான். அது போட்டுட்டோம்னா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா முதல்ல வெளியில் வர்றது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களே இந்த 1 வருஷமா 2 வருஷமோ, அது வெளியில் வரும். ஆனால் அது எதை அழைத்து கொண்டு வரும் தெரியுமா? உங்கள் ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை உங்களுக்கு வெளியில் கொண்டு வரும். அதனால தான் பார்க்குற பெண்களை எல்லாம் பார்க்குற ஆண்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்களா, படித்தவர்களாக இருக்கிறார்களா என்று ஏன் பார்க்கிறோம் என்றால், அவர்கள்தான் தனக்குள் இயற்கை தந்திருக்கக்கூடிய ஞானத்தை வெளியில் கொண்டுவதற்கான பயிற்சி பெற்றவர்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ, எவ்வளவு சிறிதாக படித்திருந்தாலும் உங்களுடைய அந்த கல்வியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த ஆசிரியருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் ஆங்கிலம் கற்றிருக்கிறீர்களா, மனிதவள மேம்பாட்டை கற்றிருக்கிறீர்களா, அல்லது மேலாண்மையை கற்றிருக்கிறீர்களா? எதை கற்றாலும் அடுத்த கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை வடிவமைப்பதற்காக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டேன். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காருல, இப்போ இல்லை, நான் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பேராசிரியர், அவர் என்கிட்ட இங்கே வரத்துக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் படித்தது தமிழ் தானே? ஆமாம். நீங்கள் லாங்குவேஜ் தானே படிச்சீங்க? ஆமாம். நீங்கள் எப்படி ஹிந்து இலக்கியங்களை எல்லாம் படித்து மேடையிலெல்லாம் பேசுகிறீங்க? அவர் கேட்டார். எனக்கு நான் படித்தது திருக்குறளும் சங்க இலக்கியமும் தான். ஆனால் அந்த கல்வி ஆற்றல், அந்த கற்றல், அந்த மொழி அறிவு என்னை பல்வேறு விதமான நூல்களை தேடச் செய்தது. அந்த தேடல்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம். எந்த அளவிற்கு நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எந்த அளவிற்கு நீங்கள் தேடுதலில் செலுத்துகிறீர்கள் என்பதுதான். ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு அக்கினியை உங்கள் மனதிலே வீசிவிட்டு செல்கிறேன். அந்த அக்கினி குஞ்சை உங்களுடைய ஆழ் மனதிலே வைத்து இன்னுமாக ஏற்றி உங்களுடைய அறியாமை காட்டை அழித்து நீங்கள் வெட்ட வெளியான அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை தூவுகிறேன். எனக்கு தெரிந்து அம்பிகா என்ற ஒரு பெண், அவ பாம்பேல பிறக்கிறா. அவளுடைய கணவன் ஒரு கான்ஸ்டபிள். 10வது வகுப்பு முடித்தவுடன், ஓஎல் படிப்பு முடித்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணம் செய்ததற்கு பிறகு அவங்க பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. காலையில் எழுந்திருச்சு தன்னுடைய கணவருடைய யூனிஃபார்மை அவங்க தான் அயன் பண்ணுறாங்க. அயன் பண்ணி கொடுக்க அந்த யூனிஃபார்மை பார்க்குறாங்க. அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை பார்க்குறாங்க.
போலீஸ் ஆகுறதுனா என்னங்க படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு +2 பாஸ் பண்ணணுன்ற. அவங்க +2 பாஸ் பண்ணுறாங்க ஏஎல். அதுக்கப்புறமா ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸுக்கான அந்த அந்த எக்ஸாமினேஷனை எழுதுகிறாங்க. எழுதி அவர்கள் அதில் மாநிலத்திலேயே முதலாவது பெண்ணாக அவங்க தேர்ச்சி விடுறாங்க. தேர்ச்சி உற்று அவர்கள் மிக ஹை லெவலில் தேர்ச்சி உற்றதனால் அவருக்கு ரொம்ப ஹை லெவலான அந்த அந்த போஸ்டிங் அவருக்கு வழங்கப்படுது அந்த காவல்துறையில். முதலாக அந்த காவல் பணியை எடுத்துக்கொண்டு அவர் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனில் கதவு திறந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அவருக்கு வச்சதே அவருடைய கணவர் தான். இந்த காட்சியை நான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வயது 16 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் திருமணம் சைல்ட் மேரேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அந்த இடத்திலிருந்து அவள் ஏறி போய் இப்பொழுது டிஜிபியாக நிற்கிறாள். எந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதில்லை, எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் தொடங்கலாம். அதுதான் கல்விக்கான வாய்ப்பு. வயதோ சூழலோ எதுவுமே தடை கிடையாது. அடுத்த கட்டத்திற்கு உங்களை நீங்களே எப்படி தயார் செய்து கொள்கிறீர்கள் என்பது. நான் இலக்கியம் படித்தவள், அதனால் உங்களுக்கு ஒரு இலக்கியத்திற்கான ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழல் எதுவாக இருக்கிறது, உங்களுடைய குடும்பச் சூழல், உங்களுடைய சமூக சூழல் என் சூழலுக்கு அப்பாற்பட்டது, என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ஒன்று தான். என்னுடைய சூழலை நான் சொன்னால் உங்கள் சூழலை விட என்னுடைய சூழல் மிக தாழ்ச்சியானதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய என்னால் ஒரு பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் என்னால் இருக்க முடிகிறது, உலகமெல்லாம் சுற்றி திரிகின்ற ஒரு பேச்சாளராக இருக்க முடிகிறது என்றால், என்னாலேயே முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது என்கின்ற கேள்வியோடு தான் நான் இதை முன்வைக்கிறேன். நான் கல்வியை கையில் எடுத்த பொழுது வாசிப்பை தொடர்ந்தேன். எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத எதை வச்சுக்கோங்கன்னா, இன்னிலிருந்து கல்வியாளர்கள், முக்கியமாக கல்வி கற்றவர்கள், அது எதுவாக இருந்தாலும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ கற்ற கல்வி சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்து என்பார். How to make use, utilize that knowledge you have gained so far. நான் இந்த இடத்துல நிறுத்தி சொல்றேன், நிறைய இஸ்லாமிய குழந்தைகள் இருக்கிறீர்கள். ஒரு அடிமை தன்னுடைய விடுதலையை வேண்டுகிறான். இது நடக்குது 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில். தன்னுடைய விடுதலை அவனுக்கு வேண்டும் என்கிறான். he demands, அவன் சுதந்திரத்தை அவன் டிமாண்டா வைக்கிறான். I don't want to be a slave, I want freedom. முகமது நபியிடம் வந்து சேர்கிறது இந்த கேஸ். அவர் கேட்கிறார், சரி, உன்னை நாங்கள் அடிமையாக வைத்திருக்கிறோம், உன்னை போரிலே நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம், நாங்கள் சம்பாதித்த உடனே நம்ம ஃப்ரீயா விட்டுற முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா உனக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைக்கும்? நீ போர்த்தி கொண்டிருக்கிறாயே அந்த துணி, அதை தந்து விட்டு போ. இல்லை, நான் அதை தந்துவிட்டு போனால் என்னால் பயணம் செய்ய முடியாது, நான் செத்து போவேன் குளிரில். சரி, உன்னிடத்தில் சாப்பாடு என்ன இருக்கிறது, அதை தந்துவிட்டு போ, கூலியாக தந்துவிட்டு போ. இல்லை, நான் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன், எனக்கு பயணத்துக்கு வேணும். சம்பாதித்த காசு என்னிடத்தில் ஏது சம்பாத்தியம்? சம்பாத்தியம் இல்லை. எதுவும் இல்லாத உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு முகமது நபி சொன்னாராம், இதுதான் விஷயமே. இங்க இருக்கிற யாருமே நினைச்சிடாதீங்க நான் படிச்சதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னு. எப்போ யூஸ் ஆகும்னு தெரியாது உங்களுக்கு. இப்போது யூஸ் ஆகும், பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகும், உங்க லிபரேஷனுக்கு யூஸ் ஆகும் இந்த படிப்பு. பாருங்க, அவர் கேட்டாராம், நீ படித்திருக்கிறாயா? ஆம், நான் கல்வி கற்றிருக்கிறேன். சரி, அதை என்னுடைய அசஹாபிகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டு உன்னுடைய சம்பாத்தியமாக விடுதலையை பெற்றுக்கொண்டு போ என்றார். என்றைக்கோ தான் கற்ற கல்வியை தன் விடுதலைக்கான சம்பாத்தியமாக பெற்றுவிட்டு போன ஒரு கதையை நான் அரபிய தேசத்தில் இருந்து வாசித்திருக்கிறேன். நாம் கற்கக்கூடிய ஒரு சிறிய விஷயம் கூட நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்மை விடுதலையாக்கும். அப்படி நினைத்துக்கொண்டு இதனால் எனக்கு என்ன பயன் என்று நினைக்காமல்,
நான் கேட்டேன் இவங்க கிட்ட, as a டீச்சர் நான் கேட்டேன், உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், மாஸ்டர் டிகிரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பேசிக் டிகிரி உங்களுக்கு வேணும். இந்த டிப்ளமாவை வைத்துக்கொண்டு ஏஎல் கிளியர் பண்ணவங்க பேசிக் டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில இருந்தாவது வாங்கிக்கோங்க. வைஸ் சான்சலர் சொன்னாரு, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல பேசிக் டிகிரி முடிச்சவங்களுக்கு மாஸ்டர் டிகிரிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். எனக்கு தெரிந்து இன்னும் 10, 15, 20 ஆண்டுகளில் இந்த மேடையில் வைஸ் சான்சலர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மேடையில் உட்கார்ந்து இதே போல பட்டங்களை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். There is a way. நீங்கள் எந்த நிலைக்கு உயர வேண்டும் என்றாலும், எந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு என்றால், you have to say no to such things. சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல வேண்டும். எந்த விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல போகிறீர்கள்? நான் இலக்கியம் படித்தவள். இலக்கியத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்றேன், 2 விஷயத்தை சொல்றேன். மனதில், ஆழ் மனதிலே, உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவல்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? அந்த அடிமைக்கு கிடைத்த வரம். விடுதலை அடைகின்ற பொழுது, எதுவும் இல்லாத பொழுது கல்வியை அவன் பயன்படுத்தி கொண்டான். உலகத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கிடைத்தது. முக்கியமான கட்டத்தில் உன் உயிர் போய்விடும், உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான கட்டத்தில் நீ கற்றது மறந்து போகும் என்பதுதான். கற்றது மறந்து போகும் என்பதுதான் ஆகப்பெரிய சாபம். வாழ்க்கையில் என்னாலும் கற்றது நினைவில் வைத்துக் கொள்வதுதான் ஆகப்பெரிய வரம். நீங்க எப்படி இந்த டிப்ளமா வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கிளாஸ்ல இது வரைக்கும் 25 இயர்ஸ்ல ஒரு கேண்டிடேட் கூட ஃபெயில் ஆனது கிடையாது. என் வகுப்புல பாடம் நான் நடத்தி ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகி போனது கிடையாது டிகிரி இல்லாம. அதுதான் ஒரு டீச்சருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெம்யூனரேஷனா நான் கருதுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களின் திருக்கரங்களால் நீங்கள் டிப்ளமாவை பெறக்கூடிய வாய்ப்பை மெல்வின் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். டீச்சர்ஸ் இங்கே உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக வரப்போகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் இந்த வரலாறு குறித்து கொள்ளப்படும். ராமாயணத்தில் 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. 4 பேர். யாருக்கா பேர் தெரியுமா? சொல்லுங்க. ராமாயணத்தில் 4 அண்ணன் தம்பிங்க பேரு: ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். சத்ருகன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. நான் இது எங்கேயாவது பரவாயில்ல சார், குடோஸ் டு த டீச்சர்ஸ். 4 அண்ணன் தம்பிங்க பேரையாவது சொன்னாங்க. இந்த கடைசி பேர் வரவே வராது. நிறைய பேர் மகாபாரதத்திலிருந்து நகுலன் சகாதேவன் சொல்லுவாங்க. இங்க ரொம்ப பரவாயில்ல, கொஞ்சம் பேர் கம்முன்னு இருந்துட்டாங்க. சில பேர் சொன்னீங்க. கம்முன்னு இருக்கிறவங்களுடைய வாயில ஒருவேளை சகாதேவன் வந்திருக்கலாம், இல்லைன்னா நகுலன் கூட வந்திருக்கலாம். ரொம்ப ஃபேமஸ் இல்லை சத்ருக்னன். நான் அந்த ஃபேமஸ் இல்லாத ஒரு பையனை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே ரொம்ப ஹீரோஸை பார்க்குறோம்ல, யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றவர்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுறவங்களை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஜட் மெல்வின், சின்ன வயசு. அவன் ஒரு வார்த்தை சொன்னார் என் பக்கத்தில் உட்காந்துட்டு. அவர் பர்மிஷனோடு அதை சொல்கிறேன். மேடம், எனக்கு பெரிய ட்ரீம் இருக்குது மேடம். காசு பண்ண சம்பாதிக்கணுங்கிற ட்ரீம் இல்லை, இந்த நிறுவனத்தை ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றணும் மேடம். அந்த இளைஞனை நான் பார்க்கிறேன். அந்த இளைஞனின் வெளிச்சமான சிந்தனைகளை நான் கேட்கிறேன். என் கண்கள் பணிக்கின்றன. ஒரு டீச்சரா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இளைஞன், நான் இப்படி வர வேண்டும் மேடம் என்று சொல்லிவிட்டு வெறும் வார்த்தைகளில் போகாமல் அவன் ஒரு வார்த்தை சொன்னார். போன வருஷம் மேடம் இதே கான்வகேஷன் எங்களுக்கு ஒரு சின்ன ஹாலில் நடந்தது. எனக்கு பெரிய கனவு, இந்த பெரிய ஹாலில் அதை நடத்தணும்னு
இந்த வருஷம் அந்த என்னுடைய ட்ரீமை வந்து நான் சரியாக்கிட்டேன் மேடம், இவ்வளோ பெரிய ஹாலில் அதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்த முறை வருகின்ற பொழுது பெற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு இடமில்லாமல் உங்களுடைய அத்துணை அரங்கங்களிலும் உங்களுடைய நிறுவனத்தில் கல்வி கற்றவர்கள் அமர்ந்து இந்த பட்டத்தை பெற வேண்டும் என்கின்ற வாழ்த்தை ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வியாளராக, ஒரு எழுச்சி உரை ஆற்றுகின்றவளாக நான் என் கனவை உங்கள் மனதிலே பதிய விடுகிறேன். நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை மாற்றுங்கள், டீம்டு யூனிவர்சிட்டியாக இதை மாற்றுங்கள். நான் இந்த சத்ருக்னனை பற்றி ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் உங்கள் மனசில் இந்த ஆழமான ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். எனக்கு வந்து மேக்சிமம் நாம் யாரை ஹீரோவாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு தெரிவதில்லை. சும்மா ஃபேண்டசியாக இருக்கிறவங்கள நம்ம ஹீரோவாக நினைக்கிறோம். ஃபேண்டசி இல்லை. இப்போ காலேஜ்க்கு போகிறவங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டியிலலாம் போகிறவங்களுக்கு தெரியும், இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய நடிகைகள் கிடையாது பேராசிரியர்கள்னு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சாய் பல்லவி மேடமும் நயன்தாரா மேடமும் தான் டீச்சர்ஸ்னு. கிடையாது. இப்பொழுது கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒருவர், அவர் தான் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவர் தான் டீச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. The real teachers are so different. The real professors are so different. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசிரியர்கள் செதுக்கி விடுவார்கள். பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களை பார்த்து மாணவர்கள் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார்கள். Being a teacher is a great responsibility. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நாம் யாரை முன்னுதாரணமாக கொள்கிறோம் நம் வாழ்க்கையில்? ஐ டோன்ட் நோ. இதற்கு முன் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த பட்டத்தை பெற்றுவிட்டு, இந்த பட்டயத்தை கையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனதளவிலே நீங்கள் ஒரு படி நிலையாவது உங்கள் தரத்திலும் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டமிடுதலிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நான் இதை விதைக்கிறேன். 4 பேர் அண்ணன் தம்பிங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராமன் பேரை சொல்லி செகண்ட் பேரை யாரை சொன்னோம்? லக்ஷ்மணன் பேரை சொன்னோமா? செகண்ட் பேரா யார் வந்திருக்கணும்? ஹைரார்க்கியில் பரதன் வந்திருக்கணும். ஏன் சொல்லலை? ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு ஹைரார்க்கியை மாற்றி சொல்லிடுறோம். லிஸ்ட்டை சொன்னாலே ஹைரார்க்கியெல்லாம் மாற்றி சொல்லிடுவோம் நாம். எனக்கு தெரிஞ்சு the real hero of epic for youth is not any of these 3. I prefer, and I give an example to the youth community, is Shatrugnan. Who is Shatrugnan? யார் அவர்? அவர் பிறக்கின்ற பொழுது வசிட்டர் அவருக்கு சத்ருக்னன் என்று பெயர் வைத்தார். நான் உங்க எல்லாருக்குமே பாடமாகவே இதை சொல்லிவிட்டு போகிறேன். சத்ரு என்றால் பகை, எனிமி. க்னன் என்றால் அழித்தவன், டிஸ்ட்ராய் பண்ணவன், அழித்து விட்டவன், பகையை அழித்தவன் சத்ருக்னன். நான் வந்து கம்பராமாயணத்தை பார்க்கிறேன், வால்மீகி ராமாயணத்தை படிக்கிறேன், துளசி ராமாயணத்தை படிக்கிறேன். எத்தனை ராமாயணங்கள் இருக்கிறதோ அத்தனை ராமாயணங்களிலும் சத்ருக்னன் பற்றிய டேட்டா, எவிடன்ஸ் எடுக்கிறேன். எங்கேயாவது இவர் போராடி இருக்கிறாரா? யாரையாவது பகையை அழிச்சிருக்கிறாரா? பார்த்தா எவிடன்ஸே இல்லை. எவிடன்ஸே இல்லைன்னா அந்த பேர் ஏன் வச்சாரு சத்ருக்னன்? சத்ருக்னன்ற பேரை வசிட்டர் ஏன் வச்சாரு? அப்ப சத்ருக்னன்னா என்னன்னா பகை அழித்தல்னா என்னன்ற பிலாசபிக்குள்ள நான் போறேன். சத்ருக்னன் அழித்த பகை எதுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு, I think this is the right crowd to tell this matter. எப்படி அவன் பகை அழித்தான்? எந்த பகையை அழித்தான்? யாருக்கு எது பகை? நான் ஆப்ரஹாம் லிங்கனை படிக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய குழந்தைக்கு, தன் குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் 10 பாயிண்ட் எழுதியிருப்பார். முடிஞ்சா இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி அந்த 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டையும் படிங்க. அதில் 7ஆவதோ 8ஆவதோ ஒரு பாயிண்ட் வரும். மேபி நான் வந்து அந்த பாயிண்ட்ஸினுடைய நம்பரை மாற்றி சொல்லலாம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். என் பெர்ஸ்பெக்டிவ் மாறிய இடம் அது. ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். உனக்கு தான் அது பகை, அவன் நண்பனுக்கு அவன் நண்பன் தான்.
அப்படி என்றால் பகை என்கின்ற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாறுகிறது. எது பகை? எனக்கு எது பகை? எனக்கு ஐ எம் நாட் டயபெட்டிஸ், சுகர் நான் சாப்பிடலாம், சுகர் எனக்கு பகை கிடையாது. ஆனா யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதோ அவருக்கு சுகர் பகை. எனக்கு பகை இல்லாத ஒன்று உனக்கு பகையாக முடியும். அப்படி என்றால் பிலோசாபிக்கலா சத்ருக்னன் வென்ற பகை எது? நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே, என் மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, உங்கள் காலடியிலிருந்து நிலம் நகர்ந்துரும். இப்ப நான் அதை சொன்னேன்னா, உலகத்திலே எது ரொம்ப அற்புதமானது தெரியுமா? ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, புதுசா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மேலான விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என் குழந்தை வந்து சொன்னா ஒரு வாட்டி, அம்மா தேங்க்ஸ், ஏண்டா நான் கரெக்டாக 4 o'clock விளையாடுறதுக்கு போயிட்டேனே. அப்போ அவனுக்கு 4 years. எப்படிடா தெரிஞ்சது உனக்கு? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க கிளாக் பார்க்கறதுக்கு. அந்த தேங்க்ஸ் இருக்குல்ல, ஆகப்பெரிய ரெம்யூனரேஷன் as a teacher. So thanks to me after hear this matter of Shatrugna. சத்ருக்னன் எந்த பகையை வென்றான் தெரியுமா? ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு தெரியாது, பெனில்டாக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்போ நம்முடைய ஜர்ட் மெல்வின்க்கு ஒரு நோக்கம், இங்கே இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு, எனக்கு வாழ்க்கையில் பிறக்கிறோம் என்றால் ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் இறைவன் இந்த பூமியில் யாரையும் பிறக்க வைப்பதில்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரையும் பிறக்க வைக்கிறான். என் நோக்கம் இதோ உங்கள் முன்னால் வந்து பேசுவதற்கானது. என் பிறப்பிற்கான நோக்கத்தில் இதுவும் ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்ருக்னனுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பரதன் உடன் வாழ்வது, ராமன் உடன் வாழ்வது லக்ஷ்மணனின் நோக்கம் என்றால், பரதன் உடன் வாழ்வது சத்ருக்னனின் இலக்கு. நான் இங்க நிறுத்துறேன். அவன் எந்த பகை வென்றான் தெரியுமா? பரதன் பார்க்கறதுக்கு சுமாரா இருப்பான், பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இல்லை, அன்பானவன் அவ்வளவுதான். ஆனால் அவனோடையே இருந்துட்டான் சத்ருக்னன். ராம் இருக்கார்ல, charismatic fellow, he's a god, he's so handsome, so charm, so good. அவனை நீங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமனை இப்படி பார்த்துட்டீங்கனாலே உங்க ஆன்மா போய் மண்டிட்டுரும். அவனை தவிர்த்து வேறு யாரையும் உங்களால் பார்க்க முடியாது. that charismatic power Ram has. லக்ஷ்மணன் என்ன பண்ணான் தெரியுமா? ராமனோடையே இருந்துட்டான். சத்ருக்னனுக்கு தெரியும் ராமன் ரொம்ப சாம்னு. ராமன் நிமிந்து பார்த்துட்டோம்னா தான் பரதனோட இருக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணான் தெரியுமா? தன் பிறப்பின் நோக்கம் பரதனாக இருக்கின்ற பொழுது, பரதனுடன் வாழ்வது என்ற பொழுது, அந்த சாம் ஒருபோதும் தன்னுடைய மனதையும் தன் ஆற்றலையும் குலைத்து விடக்கூடாது என்பதற்காக ராம் என்கின்ற சௌந்தரியத்தை நிமிர்ந்து பார்க்காமல் அது தனக்கு பகை என்ற அந்த பகையை வென்றவன் சத்ருக்னன். நிமிர்ந்து கூட பார்க்கலைங்க அவன் ராமனை. காடுங்க, அதை கூட நிமிர்ந்து பார்க்காமல் தன் கடமையை செய்தவன் சத்ருக்னன். எனக்கு தெரியாது உங்களுடைய இடையிலே யாரெல்லாம் வருவார்கள் என்று. யார் வந்தாலும் என் பிள்ளைகளே, சத்ருக்னனை போல் உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். Never allow anything to distract yourself. எனக்கு தெரியாது எதற்காக நீங்கள் ராயல் அகாடமியில் வந்து உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணி இந்த அளவிற்கு வந்து பட்டம் வாங்குகின்ற அளவிற்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் ஒரு ஃபயர் இருக்கிறது. அந்த ஃபயர் இருக்குல்ல, அதை அணைய விடாதீர்கள். நீங்கள் சத்ருக்னன் தான் என்றால் உங்களுக்கான பகையை வென்று எப்பிக்ல உங்களுக்கான இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறேன் நான். பல நேரங்களில் நமக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது? பல நேரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? நம்முடைய பவர் நமக்கு புரியறதில்லை. நம்முடைய பவரை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்லுவது வித்தியாசமான ஒரு கருத்து. நான் பல மேடைகளில் இதை பகிர்ந்தது இல்லையா, மிக குறைந்த அளவில் தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. ஒன்லி கிராஜுவேட்ஸ்.
100%. அங்கங்கே நான் சொன்ன ஒரு 60-70 தான் நிமிந்து உட்காரோம். இங்கே எல்லாரும் மேக்சிமம் 98 மேலே உட்காந்துருக்கீங்க. என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? சொன்ன உடனே நிமிந்து உட்காந்தீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இதோ இப்போ நடந்துருச்சு. 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்தே உயர்ந்தீங்களா இல்லையா? எப்பொழுதும் முதுகு தண்டை நிமிர்த்து வைத்திருங்கள். சொல்லுவதை கேளுங்கள். அலர்ட், ஸ்டே அலர்ட். லேர்னிங் நடக்குதா? ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போக போறேன். நான் 2 விஷயங்களை சொல்கிறேன் என்று சொன்னேன். ஒன்று சத்ருக்னன் பற்றிய விஷயம், இன்னொரு மிக முக்கியமான விஷயம். சமீபத்தில் நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் லண்டன் போயிருந்தேன். அந்த இடத்திலிருந்து போகின்ற பொழுது 6 மணி நேரம் பயணம். அந்த 6 மணி நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை, ஏதோ ஒன்று ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். நெவர் திங்க் டூ ஸ்மால். நெவர் திங்க். ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஏபிஜே அப்துல் கலாம். திங்க் பிக், திங்க் ஹை. எனிதிங் ஹேப்பன்ஸ், திங்க் ஹை. பெரிய விஷயமா யோசிங்க. எங்கேயும் போய் உங்களை நீங்களே சின்னதா யோசிக்கவே யோசிக்காதீங்க. மிகப்பெரிய விஷயமா யோசிங்க. யோசிக்கிறதுங்கிறது காஸ்மாஸ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு மந்திர சொல்லை சொல்கிறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது. அது எதுவாக இருந்தாலும், இன்டென்ஸா நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். மரணமாக இருந்தாலும் அது உன்னை தேடும். தோல்வியாக இருந்தாலும் அது உன்னை தேடும். காதலாக இருந்தால் தேடும். காமமாக இருந்தால் தேடும். வெற்றியாக இருந்தால் தேடும். உறவாக இருந்தால் தேடும். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. பல நேரங்களில் இதை நான் ஒரு 17 இயர்ஸ் குரூப்ல சொல்லிட்டேன். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபர்ஸ்ட் இயர் அங்க ஏஎல் முடிச்ச ஃப்ரெஷ். அவன் எழுந்திருச்சு சொல்றான், மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேம்? நம்பலாமா மேம்? எதை நான் தேடுகிறேனோ அதையும். டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. தேடிராதீங்க, வந்துரும். எதுவாக இருந்தாலும், எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுதியானதோ அதை தேடுங்கள். நான் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைத்தது. கவனம் என் பிள்ளைகளே, கவனம். எதுவாக இருந்தாலும் உங்கள் கவனத்தை மட்டும் சிதறடிக்காது, அனுமதிக்காது. கவனம், கவனம், கவனம். கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான டிப்ஸ். நாம் சொல்லிட்டு போறது, கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். அந்த ஒரு பாயிண்ட் 1.1 கேட்டு பாருங்க வைஸ் சான்சலர். நோ சார் ஒரு பாயிண்ட் சார் ஒன்னே 1.1 சார். that 0.1 is excellence. we all run behind that 0.1. எல்லாருமே ஓடுறாங்க. நீ முன்னால் வந்துட்டேன்னா 0.1 நீ தான் வின்னர். that is called excellence. அந்த எக்ஸலன்ஸ்க்குள்ள நீ போறதுக்கு உங்களை நீங்களே எப்படி தயார் செய்து கொள்வது, இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். இந்த 6 மணி நேர பிரயாணத்துல நான் கேம்பர்லியில இருந்து கிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறேன். 6 hours ஜர்னி. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். in 1974, it is not only for you my dear children, my dear colleagues, it is for all, even on the stage, even on the balcony, for all. ஒரு பொண்ணு, அவ சைக்காலஜி படிச்சவ. இந்த உலகத்துக்கு முன்னால எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய அவ கொடுத்துட்டு இருந்தா. ஃப்ராய்டு மாதிரி அவளுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸை கொடுக்கறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. in 1974, நீங்க இன்னைக்கு நைட் போய் கூகுள் பண்ணி பாருங்க, நான் சொல்றது. ரித்தம் 0 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அவ அனௌன்ஸ் பண்றா. இட்ஸ் a எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட். முக்கியமா கேர்ள்ஸ், சில பாய்ஸ், முக்கியமா நாம எல்லாருமே, பெரியவங்க எல்லாருக்குமே, நாம எல்லாம் எந்த ஜெனரேஷன் தெரியுமா? பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி ஜெனரேஷன்.
சின்னவங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். பெரிய சோகம் இந்த ஜெனரேஷன் மேல இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பாடம். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுமா? இப்ப கையில இருக்கிறவங்க நிறைய பேர் ரித்தம் 0ன்னு போட்டு ஸ்க்ரோல் பண்ணி இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஷார்ப்பர் தேன் டீச்சர்ஸ். தே ஆர் ஆல் ஜெனரேஷன் Z. ஆமா நீங்கெல்லாம் ஜெனரேஷன் Z? ஆமாவா இல்லையா? இல்லையா? அதை விட வயசானவங்க இருக்கீங்களா? மில்லேனியன்ஸ் இருக்கீங்க. மேக்ஸிமம் மில்லேனியன்ஸ் அண்ட் ஜெனரேஷன் Z. ரொம்பலாம் பெருமைப்பட்டுக்காதீங்க. 2010 பிறந்துருச்சு ஜெனரேஷன் அல்ஃபா. அது கூட பெருமைப்பட்டுக்க முடியாது. 2025 பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. They are so ahead, so ahead, so ahead. ஆனா எல்லோருக்குமான எக்ஸ்பெரிமெண்ட் இது. அவ பேர் மரியானா ஆல்பர்டோவிச். 1974 ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை வைக்கிறா. இப்படி ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டா. 6 hours you can do whatever you want with me. I will not open my mouth. I will not complain. I will not go anywhere else. I'll just sit in front of you for 6 hours. ஒரு டேபிள் வச்சிட்டா. அந்த டேபிள்ல 72 ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சிட்டா. 72 ஆப்ஜெக்ட்ல கத்தியிலிருந்து, ஊசியிலிருந்து, நூல்லிருந்து, சாப்பாடுலேருந்து, ஃப்ளவர்ஸ்லேருந்து, ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து, கோம்பு, எல்லாம் வச்சிருக்கா. 72 ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையும் என் மேல பயன்படுத்தலாம் 6 hours. She wants to know the state of mind of people who surrounds her. உட்கார்ந்திருக்கா 6 ஹவர்ஸ்ங்க. நீங்க ஜஸ்ட் அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் 40 minutes அவளை கொஞ்சறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறமா போக போக என்ன பண்றாங்க, சும்மா ஒரு முடியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, அப்படி தட்டிட்டு போறாங்க, முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. ஒருத்தன் வந்து ஊசியால குத்திட்டு போறான். அதுல ஒருத்தன் ரத்தத்தை எடுத்து மாம்னு இங்க எழுதுறான். ஒருத்தன் மூக்கு அறுத்துட்டான். ஒருத்தன் ஆல்மோஸ்ட் முடிய வெட்டிட்டான். ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். கடைசியா ஒருத்தன் வந்து துப்பாக்கியில குண்டு எட்டப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதை மட்டும் நகர்த்தி இருக்காங்க. 6 ஹவர்ஸ்க்கு மேல அவ அவ அழுகுறாங்க. பாடி தானே. ஷீ இஸ் கிரைங் ஆன் தட் ப்ராஜெக்ட். But she can do nothing because she declared already. She will not do anything. She declared. So எல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவ அவ பெல் அடிச்சிருச்சு. அவ இப்படி நிமிர்ந்து பார்க்கறா. அவளை கஷ்டப்படுத்தின எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல இருந்து ஓடிட்டாங்க. அவ கம்முன்னு இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. அவ அலர்ட் ஆன உடனே ஓடிட்டாங்க எல்லாரும். டைம் லிமிட் முடிஞ்சதுன்னு உடனே ஓடிட்டாங்க. அவ கடைசியா அந்த ப்ராஜெக்ட்ல மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? த ஃபைண்டிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட். நெவர் புட் யோர் செல்ஃப் டு த சொசைட்டி ஆர் எனிபாடி டு டேக் யூ ஃபார் கிராண்டட். அவ சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் மூளைக்குள்ள போச்சுன்னு தெரியல. We all there. Take me for granted. I love you so much. Never allow yourself to take you for granted. If you are a father, if you are a husband, you are a student, you are a teacher, whatever you may be, have self-respect, have self-dignity, and have determination and commitment to the society with complete self-esteem. Complete self-esteem ஓட நீ பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுனால தான் கல்வி உனக்கு வழங்கப்படுகிறது. அது எதுவாக இருந்தாலும், சின்னது பெருசுன்னு ஒன்றும் கிடையாது. நான் கூட தான் டாக்டரேட், பிஹெச்டி சார். என் கிளாஸ்ல யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க. எங்க யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் காப்பி பண்ணிட்டான். வைஸ் சான்சலர், பிரின்சிபல், டீனு, டைரக்டரு, காலேஜ் எக்ஸாமினேஷன் எல்லாரும் யாரையும் வச்சு எழுதிட்டான். எக்ஸாமை பிடிச்சிட்டோம். அவனை கூப்பிட்டோம். அவன் வந்தான்.
உன் பேப்பராப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். 5 பேப்பர். ஒரு பேப்பரை தான் யாரையோ வச்சு எழுதியிருக்கான். இதுப்பா? இல்லை சார். இது உன் பேப்பர் இல்லை. இல்லை சார். நீ எழுதலை. எழுதலை சார். சரி, லெட்டர் எழுதி கொடு. நீ எழுதலை, நீ லெட்டர் எழுதி கொடு. ஏன் சார்? உன் பேப்பர் இல்லையே, எழுதி கொடு. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுதின பேப்பர் எங்க சார்? சைலண்டா இருந்தா கள்ளம் பெருசா காவல் பெருசானா கள்ளம் தான் பெருசு. இந்த கள்ளம் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு கல்வி. கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் நன்மையிலே அதை செலுத்துங்கள். யாரையும் நம்பாமலும் இருக்க வேண்டாம், முழுமையாக நம்பவும் வேண்டாம். யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ரொஃபஸர் இங்க வந்து சொன்னார், ஐ ரியலி சல்யூட் ஹிம். அவர் சொன்னார், கைட் வித் நோ கண்ட்ரோல் என்று சொன்னார். வாட் a word for a teacher. Guide them without controlling them. என்ன அழகான வார்த்தை அது. நான் மெல்வினிடத்தில் சொன்னேன், வாழ்க்கை என்பது லேடர் தான், ஏறிட்டே இருக்கணுமே தவிர இறங்கக்கூடாது. ஒன் ஸ்டெப், another step, another step, another stepனு போய்கிட்டே இருக்கணும். கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னா கிடையாது. நாமளே நல்லவங்க இல்லை கூட இருக்கிறவங்களுக்குன்னா அவங்க எப்படி நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. They will make all kind of challenges to us. We have to face them, but we cannot leave them. புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றது, பஞ்சதந்திரத்தில் வரும், ஒரு தவளை இருந்துச்சு. நாம எல்லாரும் தவளை தான். அது வந்து ஆத்த கிராஸ் பண்ண போச்சு. அப்போ ஒரு தேள் வந்துச்சு. நான் தேள்னு சொல்றது தேள் இல்லை, யாராவது இருக்கலாம். தேள் வந்துச்சு. தேள் சொல்லிச்சு, என்னை முதுகில் எடுத்துக்கிட்டு போ, நானும் அந்த பக்கம் போகணும். நம்மெல்லாம் தவளை எவ்வளோ புத்திசாலி, ஒத்துக்குவோமா தேளை முதுகில் எடுக்கிறதுக்கு? வி சே நோ. வீட்டில் போய் கொஞ்சம் மெதுவாக யோசிங்க இந்த விஷயத்த. நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், மெதுவாக யோசி. என்னை தூக்கிக்கோ பின்னால். இல்லை இல்லை தூக்க மாட்டேன். நோ. ஏன்? நீ கொட்டிடுவேன், நான் செத்துருவேன். ஏய் லூசா நீ, உன்னை எப்படி நான் கொட்டுவேன்? நான் பின்னால் எழுந்து உன்னோல உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் உன்னை கொட்டினேன்னா நீயும் சாவ நானும் சாவன் தானே. நான் கொட்ட மாட்டேன், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ. சரி, ஏற்றுக்குச்சு. முதுகலை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். முதுகலை ஏற்றுக்கிட்டு ஆற்ற கிடக்குது. ஆறு கொஞ்சம் அப்படி தழும்புது. அப்போது தவளை சொல்லுது, நீ பயப்படாத, நான் உன்னை கரெக்டாக கூட்டு போயிடுவேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே தேள் ஒரே கொட்டா கொட்டிருச்சு நடுமண்டையில். இப்போ தவளை உள்ள இறங்கி அழுவுது, சாகுது. சாகும்போது தவளை என்ன டயலாக் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நாம் எல்லாரும் சொல்ற டயலாக் தான். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் கூட தானே இருந்தேன், நல்லது தானே செஞ்சேன், நீ ஏன் என்னை கொட்டின, நீ ஏன் என்ன துரோகம் பண்ண? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டைலாகா? அதே டைலாக் தான் தவளையும் சொல்லுது. இப்போ இங்கே வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அது தவளை டைலாக் சொல்றதுக்கு இல்லை, பேசுறது இல்லை. அதுக்கு பதிலாக தேள் சொன்ன டைலாக் தான் பாடம். தேள் சொல்லுச்சு, தவளை சூப்பராக கேட்டுச்சு ஒரு கேள்வி. என்னை கொட்டனா நீ செத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்ச கொட்டின, ஏன் கொட்டின? பதில் சொல்லு, நான் சாவரத்துக்குள்ள இருந்துச்சு. அது சாவரத்துக்குள்ள பதில் சொல்லிருச்சு தேள். தேள் சொல்ற பதில் தான் நமக்கு பாடம். கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் குணம். இந்த கைத்தட்டெல்லாம் கொட்டு வாங்கின தவளை. குணத்தை அறிந்து கொள்ளுங்கள் என் கண்மணிகளே. உடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள் குணத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசிரியை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன், யாரையும் நம்மால் திருத்திவிட முடியாது. அதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு துன்பம் இல்லாமல், நமக்கும் அவர்களால் துன்பம் இல்லாமல், நாமும் அவர்களுக்கு துன்பம் தராமல் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயித்து தெளிவது என்ன என்பதனை கற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் கல்வி.
கல்வி என்பது சம்பாதியத்திற்கானது அல்ல, கல்வி என்பது புரிதலுக்கானது, கல்வி என்பது மிகச் சிறந்த வாழ்க்கையை வடிவமைப்பதற்கானது, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்கானது. அந்த கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ராயல் அகாடமியை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று. அதற்கு உங்களுடைய வாய் வார்த்தைகளும் தேவைப்படுகின்றன. நீங்களும் உங்களுக்கு அறிந்தவர்களிடத்தில் சொல்லி இந்த அகாடமியில் சேர சொல்லி அடுத்த கட்டத்திற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும். நான் வருவேன். எப்பொழுது தெரியுமா? அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். ஜட், அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை பரிணமிக்கின்ற பொழுது அதனுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல நான் வருவேன். என் வார்த்தையை பிரபஞ்சம் குறித்து கொள்ளுகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற, நானும் பறந்து கொண்டிருக்கிறேன், வானம் காத்திருக்கிறது, வா சேர்ந்து பறப்போம். வணக்கம். Thank you so much. Dr. Sultana, madam. We call Ms. Dr. Sultana again on stage, please. We have a small surprise for you. எங்களுடைய ஈஸ்வரன் ஸ்வாதிகா அவர்கள் நமது டாக்டர் சுல்தானா அவர்களுக்காக ஒரு சிறிய ஒரு பரிசை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஃபேன் என்று கூட சொல்லலாம் டாக்டர். அவர்களது கையாலேயே வரைந்த ஒரு சிறிய பரிசு. ஸ்வாதிகா. நன்றி டாக்டர் சுல்தானா. அந்த ஊக்கமுடைய எங்களுக்கான பல பல கருத்துக்களை சொன்னதுக்கு அந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது உங்களை தேடுகிறது. மிகவும் மிகவும் பொருத்தமான அந்த கருத்துடன் நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்கின்றோம்.